தமிழ் மொழி எந்த மொழிக் குடும்பத்தைச் சேர்ந்தது? ஏ. ஆரிய, பி. திராவிட, சி. சீனம், டி. லத்தீன். சரியான பதில் பி. திராவிட. தமிழின் முதல் இலக்கண நூல் எது? ஏ. சிலப்பதிகாரம், பி. மணிமேகலை, சி. தொல்காப்பியம், டி. திருக்குறள். சரியான பதில் சி. தொல்காப்பியம். திருக்குறளை எழுதியவர் யார்? ஏ. கம்பர், பி. இளங்கோவடிகள், சி. ஔவையார், டி. திருவள்ளுவர். சரியான பதில் டி. திருவள்ளுவர். அறம், பொருள், இன்பம் ஆகிய மூன்றையும் கூறும் நூல் எது? ஏ. சிலப்பதிகாரம், பி. திருக்குறள், சி. புறநானூறு, டி. அகநானூறு. சரியான பதில் பி. திருக்குறள். கவி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஏ. ஆசிரியர், பி. கவிஞர், சி. மாணவர், டி. அரசன். சரியான பதில் பி. கவிஞர். சிலப்பதிகாரம் எழுதியவர் யார்? ஏ. கம்பர், பி. இளங்கோவடிகள், சி. நக்கீரர், டி. ஔவையார். சரியான பதில் பி. இளங்கோவடிகள். தமிழில் உயிரெழுத்துக்கள் எத்தனை? ஏ. 10, பி. 12, சி. 18, டி. 247. சரியான பதில் பி. 12. அம்மா என்ற சொல்லில் வரும் எழுத்துக்கள் எந்த வகை? ஏ. உயிரெழுத்து, பி. மெய்யெழுத்து, சி. உயிர்மெய் எழுத்து, டி. எண். சரியான பதில் சி. உயிர்மெய் எழுத்து. புறநானூறு எந்த வகை இலக்கியம்? ஏ. காப்பியம், பி. இலக்கணம், சி. சங்க இலக்கியம், டி. சிற்றிலக்கியம். சரியான பதில் சி. சங்க இலக்கியம். அறம் செய்ய விரும்பு என்ற பாடல் கூறும் பொருள் என்ன? ஏ. செல்வம் தேடு, பி. போர் செய், சி. நல்லொழுக்கம் பின்பற்று, டி. அரசன் ஆகு. சரியான பதில் சி. நல்லொழுக்கம் பின்பற்று.